சேனல் சப்ஸ்கிரைப் ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். நம்ம யாரையும் இழிவுபடுத்தியோ திட்டியோ வீடியோ கால் பண்ண மாட்டோம். அப்படி ஒரு விஷயத்தை நம்ம சேனலில் ஆதரிக்கவும் மாட்டோம். இது பண்ண எந்த ஒரு தனிநபர் அடையாளத்தையும் எந்த ஒரு மத அடையாளம் சம்மந்தப்பட்ட அடையாளத்தையோ நம்ம திட்டியோ ஆதரிச்சோ அதை சம்பாதிச்சு அதை சம்மந்தப்பட்ட வீடியோக்களை எங்கேயோ நெட்டில் இருந்து எடுத்து ஆதரித்து அதை வீடியோ அப்லோட் பண்ண மாட்டோம். சரி, தனிமனித தாக்கல் இருக்காது, எந்த ஒரு விதமான இதையும் தாக்காமல் வீடியோ கால் போடுவோங்கிற சொல்லிவிட்டு வீடியோ ஆரம்பிங்க. டிஸ்க்ளைமர் வேறு இந்த விஷயம் சொல்கிறேன். ஏன்னா பேச போகிற அமைப்பு அப்படிப்பட்ட அமைப்பு 1924 அமைத்த ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அமைப்பு. இந்த அமைப்பு சமீபத்தில் அரசியல் விளையாட்டுருக்கு. இந்த இதில் சரி, இதில் தலைவர் செயலாளர் மட்டும்தான் போடுறோம். தலைவர் மெம்பரு, அப்புறம் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டு அதிகாரி, இது எதுவுமே நியமிக்காமல் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளானர் சொன்ன மாரியே 2023-24 ஆண்டுக்கான ஆண்டு திட்ட அறிக்கையை தமிழ்நாடு பல்கலைக்கழக அரசு பணியாளர் தேர்வாணையம் விட்டுருக்கணும். ஆனால் இதுவரை விடலை. 15ஆம் தேதி விடுவோன்னு சொல்லி எல்லா விதமான யூடியூப் சேனல்லேருந்து எல்லா விதமான மெயின் ஸ்ட்ரீம் சேனல்வாங்க. ஸோ அந்த சேனல்லேருந்து எல்லாத்துலேயுமே டிவி சேனல்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு பப்ளிக் கொடுத்து வருகிறது குரூப் 4 ஆண்டு தேர்வு அப்படின்னு ஒரு பரபரப்பாக வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பரபரப்புகள்லாம் இப்போ புஷ்ஷுன்னு ஆகி போச்சு. சரி, நீங்கள் இந்த பிளானர் இன்னும் 10 நாளில் விட்றீங்கன்னா ஒரு மாதம் விட்றீங்கன்னா வச்சுக்கிங்களேன். இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி என்ன, 2022ஆம் ஆண்டு ஆக்சுவலாக விட்டீங்க, 2023ஆம் ஆண்டு அது வேக்கன்சி, அதாவது அப்போ பணி ஓய்வு பெறுவாங்க, அவங்களுடைய வயது எப்படி நினைப்பீங்க, அவங்களுடைய பணிகளை எப்படி நினைப்பீங்க? 2022 கடைசியில் சில பணிகளில் வந்துருப்பீங்க. அப்போ ஒரு சில பணிகளை தோணும்னா அது என்ன அதோட நாங்கள் ஆட் பண்ணுவோம், சில பணிகள் காமிச்சிங்க. இப்போ மின்சார வாரியம், ஆவின் பணியாளர் தேர்வாணையம், இந்தமாரி ஒரு சில தேர்வுகள்லாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸோடு நாங்கள் இணைந்து நடத்துவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வித்துறையிலையும் சில இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி எங்களுக்கு பெரிய சந்தேகம். இப்போ இந்த தேர்வு நடத்துறீங்களே, இப்போ வரக்கூடிய 2023க்கு அப்புறமா 2024 குரூப் 4 தேர்வு நடத்துவீங்க, குரூப் 2A தேர்வு நடத்துவீங்க. அதற்கான பணிகள்லாம் இருக்குது. இப்போ வேக்கன்சி அதிகப்படுத்துவீங்களா, வேக்கன்சி கம்மி பண்ணுவீங்களா? இதனா காலிப்பணிகள் கம்மியாக ஒரு விஷயம், 3500 வேக்கன்ட் 4000 வேக்கன்ட் முடிச்சுடுவீங்களா, இல்லை 15,000 14,000 வேக்கன்ட் 6,000 7,000 வேக்கன்ட் மேலே 10,000 வேக்கன்ட் இருக்குமா? ஏன்னா வரக்கூடிய இது பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம். அண்டு ஸோ இந்த இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கு மேலே எல்லாருமே நாடாளுமன்ற தேர்தலை தான் ஒட்டு நோக்குவாங்க. ஸோ உங்களுடைய கவனமும் அதில் தான் இருக்கும். ஸோ அதை மக்கள் இளைஞருடைய ஓட்டை கோரத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தேர்வுகள் மற்ற இருக்குது. தயவுசெய்து இதையும் கொடுங்க. திரும்பி கேட்குறேன், இந்த முட்டு கொடுக்கன்னு சொல்லிட்டு சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியலை இது வரையும். நான் யாரையும் குறிப்பிட்டு காமிக்கிற தனிமொழி தக்கவர்கள் எதுவும் பண்ணலை, குறிப்பிட்டு பண்ணலாம், அவங்களாம் வாங்கன்னு சொல்கிறேன். இப்போ 2020